தஞ்சை அதிமுக நிர்வாகி பூக்கடை மகேந்திரன் உடலுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தனது உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை சமூக வலைதளத்தில் பதிவு செய்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார் அந்த அதிமுக நிர்வாகி. உயிரிழந்த அதிமுக நிர்வாகி பூக்கடை மகேந்திரன் குடும்பத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பிளவுபட்டதை சுட்டிக்காட்டி தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் பூக்கடை மகேந்திரன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். விவேக் ராஜா, கூடுதல் விவரம். விக்னேஷ், திருவிடைமருதூர் அருகே திருப்பனந்தாள் உப்புக்காரத்தை தெருவைச் சேர்ந்த அதிமுக வர்த்தக பிரிவு நிர்வாகி மகேந்திரன் நேற்று தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட தோல்வி மற்றும் பிளவு காரணமாக அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இது குறித்து அவர் சமூக வலைதளங்களிலும் இது குறித்து பதிவிட்டுள்ளார். தன்னுடைய உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்த வேண்டும், அப்போதுதான் தன்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் என அந்த வீடியோவில் அவர் பதிவிட்டிருந்தார். இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை உயிரிழந்த மகேந்திரன் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயிரிழந்த மகேந்திரன் குடும்பத்தின் அவர் பிள்ளைகளின் படிப்பு செலவை ஏற்பதாகவும் அதிமுக சார்பில் 30 லட்சமும் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் 25 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அவர் உயிரை மாய்த்துக் கொண்டது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக் ராஜா. தஞ்சை அதிமுக நிர்வாகி மறைவை அடுத்து அவரது உடலுக்கு மரியாதை செலுத்திவிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தஞ்சை கிழக்கு மாவட்டத்திலே வர்த்தக அணியினுடைய இணை செயலாளராக சிறப்பான முறையிலே பணியாற்றி வந்த அருமை தம்பி KS மகேந்திரன் அவர்கள் தனது இந்தி உயிரை மாய்த்து கொண்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளித்துள்ளது. மகேந்திரன் அவர்கள் பல ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி கழக நிர்வாகிகளிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் தலைமைக்கும் மிகுந்த விசுவாசமாக செயல்பட்டவர். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு கழகத்திற்கு. அவர் ஐடி விங்கிலும் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் திரு மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து திரு மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோடு தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விலைமதிக்க முடியாத உயிர். நீ இப்படிப்பட்ட
நிகழ்விலே யாரும் ஈடுபட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கழக உடன்பிறப்புகளை நிர்வாகி தொண்டனுடைய பாதம் அணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக வந்து என்ன சொன்னாக்கா பிரிந்திருக்கிறதுனால இதெல்லாம் வேண்டாங்க. ஒரு மிகுந்த மன வேதனையில் இருக்கிறோம், மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த குடும்பம் எல்லாம் எப்படி கதறி அழுகின்றது என்பதை ஒவ்வொரு தொண்டனும் உணர்கின்றார், ஒரு நிர்வாகியும் உணர்கின்றார். இந்த சூழ்நிலையில் வேறு கருத்து என்னால் தற்போது சொல்ல இயலாது என்பதை நேரத்தில் தெரிவித்து மனவேதனையோடு கடுமையான காயத்தோடு தான் உள்பட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவருடைய மகன் தான் செல்வமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற சுவாசமிக்க தொண்டன், என்னையே இந்த இயக்கத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்ட தொண்டனை இழந்து இருக்கின்றோம். இனி யாரும் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டாம் என்று கழக நிர்வாகிகளும் தொண்டரில் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். வேதனையோடு தழுதலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொண்டர்கள் விபரீத முடிவை எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். மகேந்திரனின் குழந்தையின் கல்வி செலவை அதிமுகவே ஏற்கும் என்று அறிவித்திருக்கிறார். அதிமுக சார்பாக அவரது குடும்பத்திற்கு 55 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.